குறும்பு பண்ணி மாட்டிருக்கியா? பக்கத்து பையன் கல்தி கச்சு குழந்த ரூபத்துல இப்படி ஒரு கொள்ளக்கார பத்தியா? புது சைக்கிள் வந்து ரீக்ரியேட் பண்ணுவேன் வாங்கி. என்ன லெஜண்ட் போ. என்ன சொன்ன? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. எதுக்கு லெஜண்ட் பேர் வச்சு டாக்டருக்கு? அது போடுறா. லெஜண்ட் போ. நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன? நீயே போய் சொல்லிருக்க அம்மா கிட்ட. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? சைலண்டா இருக்கா? நீயே ஒரு ஸ்கேம் பண்ணிருக்க ரேங்க் கார்டுல வந்து. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஆக்சுவலா இவன் பண்ணிட்டு இவன் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து இவன் மேல போட்டுருவான். அதுதான் இவரோட வேலை. சிரிக்கிறானி குழந்தை புள்ள எல்லாத்துக்குமே திட்டுவாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. வீக்லி 7 days மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, மீதி நாள்லாம் விரதம். அவ்வளவுதான் வீலான் மட்டும். உன் அப்பா இப்படி சொத்தா என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. பீயிங் ஏ சிங்கிள் மதர் வந்து நாட் ஈஸி டாஸ்க் இல்லையா? இப்போ நீ சிங்கிளா பசங்களை வளர்க்கும் போது என்னென்ன சவால்கள்லாம் நீங்க மேற்கொள்றீங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உருப்படவா போகுது, இந்த ரீல்ஸ்லாம் போடுது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்க 2 சுட்டி குழந்தைங்க தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நாங்க நல்லா இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கே வந்து உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்குறேன். சில வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்கன்னா நீ ஃபோன்லாம் எடுக்கவே கூடாது, படிக்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சு ரீல்ஸ்லாம் பண்ணி போடுறீங்க. எதனால தோணுச்சு உங்களுக்கு ரீல்ஸ் பண்ணி போடணும் அப்படின்ட்டு? ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து இவன் கூட வச்சு ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வியூஸ் அவ்வளோ போகல. கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், 6 o'clock பிரியாணி சாப்பிட்ற வீடியோ ஒன்று போட்டேன். அது நல்லாவே ட்ரெண்டாக ஒரு 5 million வியூஸ் போயிடுச்சு. டைம் 7 தாண்டா ஆகுது, காலையில 7 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றியடா. ஸோ இவன் சாப்பிட்றது நல்லா வியூஸ் போதே அப்படின்றதுனால சரி ஓகே நம்ம இது பின்னாடியே போயிடலாம் அப்படின்ட்டு இப்படியே கொண்டுட்டு போயிட்டேன் வீடியோ. ஸ்டார்டிங் அம்மா ரீல்ஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா? அப்போ உனக்கு பிடிச்சி பண்ணியா? ஒரு டைலாக் நம்ம கொடுத்தோன்னா அது ஒரே டேக்ல முடிக்கிற மாதிரி பேசுவோம். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஸோ இவனுக்கு தான் ஒரு 4-5 டேக் போகும். இவன் வந்து ஒரு டைலாக் கொடுத்தாவும் சரி அவன் பேசவும் மாட்டான். எனக்கு டைலாக் பெரிய டைலாக்னா வேணாம். மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? ஏதாவது சிரிக்கிறது அடி வாங்குறதுன்னு தான் ஓகே எனக்கு அப்படின்றவான். உங்க ஸ்கூல்ல மிஸ்லாம் பார்த்துருக்காங்களா ரீல்ஸ் பண்றது? என்ன சொல்லியிருக்காங்க? How do I tell you? ஸ்டார்டிங்ல திட்டுவாங்க, இப்போ திட்டுறது இல்ல. என்ன ஒரு டிபேட் ஷோல பார்த்தேன், நீ அதிகமாக சொல்லியிருந்தேன் அம்மாவை பற்றி. அம்மா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. அம்மா என்ன டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க ஒன்று? என்னென்ன டார்ச்சர்லாம்? காலங்காலத்தில் சீக்கிரமா எழுந்திக்கணும், காலை தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி பிடிக்கணும். ஓ நீ வேலையை தான் டார்ச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து. காலங்காலத்தில் தூங்கி இருக்கும்போது மூஞ்சில தண்ணி தொளிச்சு எழுப்பிடுவாங்க. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஆமா இது ரொம்ப தப்பு. வேற காலாங்காத்தால சொல்றது என்ன டைமிங்னு கேட்டுக்கோங்க. 8 o'clock 8 o'clock காலங்காத்தாலையா? உன்னே டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 8:30 இவனுக்கு பஸ் வந்துடும். ஸோ சீக்கிரமாக எழுப்புனாதான் எழுந்துக்கவே மாட்டான். இவனாவது ஒரு 2 குரல் எழுந்துருவான். பட் ஆனால் இவனை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். சில பொருட்களாச்சும் ரீக்ரியேட்லாம் பண்ணுவேன் சொல்லியிருந்தல, ஏன்னா ரீக்ரியேட்லாம் பண்ணியிருக்கேன் நீ? சைக்கிள் ரீக்ரியேட், டயர் கைட்டி பண்ணியிருக்கேன். அப்புறமா ரிமோட் கண்ட்ரோல் கார் பண்ணியிருக்கேன். புது சைக்கிள் வந்து ரீக்ரியேட் பண்ணுவேன் வாங்கி. என்ன புது சைக்கிளியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ வந்துச்சு, ஏற்கனவே ரெட் கலர் வச்சிருந்தேன், சரி அதை ரீக்ரியேட் பண்ணேன். அப்புறமா இது வரைக்குமே 5 சைக்கிள் 6 சைக்கிள் ஆயிருக்கு. சிரிக்கிறானி வாங்கி கொடுப்பேன். பர்த்டேக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவேன். வாங்கி கொடுத்த சைக்கிள் எல்லாமே டயரை கழட்டிடுவான். டயரை கழட்டிட்டு அந்த குச்சி வச்சு ஓட்டின்னு போவாங்களா, அதை வச்சு ஓட்டிட்டு போவான். ஓட்டின்னு போயிட்டு திரும்பி வந்து டயர் மாட்டி விட்டுருவான். பிரேக்கை கழட்டிட்டு ஓட்டினா தான் அவனுக்கு சைக்கிள் ஓட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா காலை வச்சு தேய்ச்சா அது அப்படியே நிற்கும் இல்லையா, அதனால பிரேக்கை கழட்டிட்டு ஓட்டுவார். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பண்ணுறது தான் சொல்கிறலாம், அதனால சிரிக்கிறான். அவன் மேம் அப்படியே ஆப்போசிட்டா அவன் ஏதாச்சும் பண்ணுவானா? இவன் அந்த மாதிரி வேலைலாம் இவன் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக இவன் பண்ணிட்டு இவன் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து இவன் மேலே போட்டுருவான். அதுதான் இவரோட வேலை. குழந்தை புள்ள எல்லாத்துக்குமே திட்டு வாங்கும். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்போ ஸ்டார்டிங்? ஆக்சுவலாக நான் திட்ட மாட்டேன், எனக்கு தெரியும் வில்லன் இவன் தான்ட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் இவனை திட்ட மாட்டேன். அவங்க பாட்டி தான் வந்து இவன் வந்து அழுதே சாதிச்சிருவான். நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அழுதே சாதிச்சிருவான். அவங்க பாட்டி நம்பிடுவாங்க. நம்பிட்டு இவனை திட்டுவாங்க, அடிப்பாங்க. இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு இருக்க அண்ணனை திட்டுவாங்க வைக்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் ஏ சிங்கிள் மதர் வந்து நாட் ஈஸி டாஸ்க் இல்லையா?
இப்போ நீங்க சிங்கிளா பசங்களை வளர்க்கும் போது என்னென்ன சவால்கள்லாம் நீங்க மேற்கொள்றீங்க? ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட எல்லாரையும் இவங்களுக்கு நான் தான் கூப்பிட்டு போகணும். வேலைக்கும் போயிட்டு திடீர்னு இப்போ எனக்கு ஒரு ஷூட் வரும், ஒரு கால் பண்ணுவாங்க, இங்கே கூப்பிட்டு வரணும் பசங்களை, அங்கே கூப்பிட்டு வரணும். உடனே நான் பர்மிஷன் போட்டு அங்கேருந்து நான் அங்கே வேலை மேலே இருந்து வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி திடீர்னு இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்போது நான் தான் வரணும். ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதே மாதிரி சவால்கள்லாம் மேற்கொண்டிருக்கீங்க இல்லையா? அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து நம்ம கடைசி வரைக்கும் கூடயே இருந்திருப்பாங்க. அந்த பர்சன் நம்ம கண்டிப்பாக வந்து நன்றி சொல்ல மறந்துருப்போம் இல்லையா? அந்த பர்சன்ஸ் இருக்காங்களா யாராவது உங்களுக்கு? சிஸ்டர் தான் எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பா. நான் என்னோடய கஷ்டத்தில் என்னோடய சந்தோஷத்தில் எல்லாத்துலேயுமே அவள் தான் மெயின். ஸோ அவளுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னோடய கஷ்டத்தை எடுத்து சொல்லும் போது என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாள். பசங்களை பார்த்துக்கோ, அவங்க தான் நிறைய லைஃபு, நீ நல்லா பார்த்துக்கோ, நல்லா வருவ. இன்னைக்கு வந்து உன்னை தப்பாக பேசுகிறவங்க நாளைக்கு உன்னை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுவாள். ஸோ என்னோடய லைஃப்பில் ஒன் ஆஃப் த பார்ட்னா எனக்கு அவள் தான். நீங்கள் ஸ்டார்டிங் பசங்க வச்சு ரீல் போட்டிருக்கீங்களா மேம்? அப்போ ஒரு சில பேர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, எதுக்கு நீங்கள் பசங்களை காட்டிலாம் ரீல்ஸ் போடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உருப்படவா போகுது, இந்த ரீல்ஸ்லாம் போடுது, எதுக்கு இந்த சோஷியல் மீடியாலலாம் வராங்க அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி போடுறீங்க, எனக்கு ஐடியா சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறீங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, கேட்டவங்களே சொல்லி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்கோன்ட்டு தோணுது. ஏதாச்சும் குறும்பு பண்ணி மாட்டிருக்கியா? பக்கத்து வீட்டு பையனை கழுத்தி கசிட்டேன். குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? எதுக்கு அடிச்ச அந்த மைனை? நெக்லா பேசுகிறேன் கிட்ட. என்ன நெக்லா பேசுனா அப்படி? நான் நெக்லா நான் வாயிலும் வச்சிருவேண்ணா, ஃபைட்டுக்கு வா கழுத்தி கசிட்டேன். அம்மா ஏதாச்சும் போய் சொல்லியிருக்கியா? பொய்யா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? உண்மையை சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க, பொய் அம்மா விட்டுருங்க. ஏதாச்சும் உண்மையா சொல்லியிருக்கியா? உண்மையை சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க, அப்படிதான் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். பொய் சொல்லியிருக்கேன், சொல்கிறது எல்லாம் பொய் தானே. எதுக்காக போய் சொல்லியிருக்க அம்மா கிட்ட? யோசிக்கிற லிஸ்ட் பெருசா இருக்கான்னு. சரி யோசிச்சு வை, நீயே போய் சொல்லியிருக்க அம்மா கிட்ட? என்ன போய் சொல்லியிருக்க? ரேங்க் கார்டில் இவனே சைன் பண்ணிக்கிட்டான். யாரு? 2 வாட்டி சைன் பண்ணியிருக்கான் அவனே? ஆமாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் பேக்லாம் செக் பண்ணும் போது ரேங்க் கார்டை பார்த்தா இது என்னோட சைன் ஆனால் என்னோட சைன் மாதிரியே அச்சஸ் அப்படியே போட்டிருக்கான். நம்மளுக்கு தெரியும் இல்லையா இது டூப்ளிகேட் சைனுன்ட்டு, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும்ல. அதுக்கப்புறமா அன்னைக்கே போய் இவங்க மிஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேயே மிஸ்ஸு செம்மடி அடித்தாங்க. என் எதிரே தான் அடித்தாங்க, நான் தான் அடிக்க சொன்னது. தப்பு இல்லையா அது? என்ன சொன்ன? லெஜண்ட். லெஜண்ட் டாக் பேரா? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அது லெஜண்ட் பேர் வச்ச டாக்டருக்கு லெஜண்ட் மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்ல இவன் பிறந்தான்ட்டு இவர் வச்ச பேர் லெஜண்ட். போ சொல்றா. போ லெஜண்ட் போ. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன? அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்க? லிஸ்ட் எடுத்துருந்த அதிகமா? மரத்தை வெட்டுனது நான் தான். மரத்தை எப்படி வெட்டின நீனு? கத்திலியா பூரா வெட்ட முடியும் மரத்தை? இப்பதான் அந்த உண்மை எனக்கு தெரியுது. அவன் தான் வெட்டினான்ட்டு. அங்கே இருந்துச்சு, கத்தில விட்டு தள்ளி விட்டேன். கத்தில வெட்டல, அது காஞ்சி போயிடுதுன்னு நாங்கள் எல்லாம் கயிறு நாங்கள் கட்டிட்டு விற்றோம், ஒஞ்சிக்கிச்சு. 2 பேரும் ஸ்கெட்ச் போட தான் பண்ணிருக்கீங்க? 2 பேர் இல்லை, 5 பேர். யார் 5 பேர்? நானு, இவன், அவன் 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 பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுங்க. பக்கத்து வீட்டில் இருக்காங்களா? எதுக்காக உடைச்சீங்க இந்த மரத்தை? ஊஞ்சல் காட்டுறதுக்கு வசதியாகவே இல்லை. பீரோல இருக்கிற புடவை மொத்தம் கிழிச்சிட்டானுங்க. எங்க அம்மாக்கு இப்ப புடவைன்றது ஒரு 10 புடவை தான் இருக்கும் போல. எடுத்து போடவே இல்ல. பாட்டி புடவை எடுத்துருக்கானுங்க. இங்க மரத்தை கூட நீங்க ஜூம் பண்ணுங்களேன், ஒண்ணு இந்த பாருங்க, எல்லாம் அந்த சைடுல ஒரு 4 புடவை இருக்கும், எல்லாத்தையுமே கிழிச்சிட்டானுங்க. மேம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இவன் வந்து விஷயம் பொய் தான் சொல்றான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வந்து கம்மன் திருப்பி சில விஷயங்கள்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் இது பொய்ன்ட்டு. இவன் ஆக்சுவலா வந்து இவன் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டான். இவன் தான் வந்து இவனை இப்போ நோண்டுவான், இவன் கோவத்துல அடிச்சிருவான். ஆனா வந்து என்கிட்ட சொல்றதுன்னா இவன் தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சான். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? இவன் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆனா இவன் பண்ணது எதுவும் சொல்ல மாட்டான். எல்லாரும் பண்றதை பண்ணிட்டு பாவமா உட்காந்துருக்க. நீ ஏன்னா ஸ்டார்டிங் சைலண்டா இருக்க, நீனே ஒரு ஸ்கேம் பண்ணிருக்க ரேங்க் கார்ட்ல வந்து. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்னெல்லாம் மறைச்சிருக்க அம்மா கிட்ட? சின்ன வயசுல அம்மா பர்ஸ்ல இருந்து 200 ரூபாய் எடுத்தேன். சின்ன வயசுல 200 ரூபாய் எடுத்தியா? எடுத்து என்ன பண்ணீங்க? ஆஹா அதுவா? ஆக்சுவலா இல்ல கம்பெனிக்கு போயிருந்தேன், ஐடி கார்டில் வந்து காசு வச்சிருந்தேன். இவன் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான், அது ஓப்பன் பண்ணவே முடியல போல. ஐடி கார்டோட எடுத்துன்னு போயிட்டான் கடைக்கு. எங்க தாத்தால
மா இவன் கழுத்துல நீ போட்டு போவியே, அவர் சொல்ல தெரியல அது, கழுத்துல நீ போட்டு போவியே சின்னவன் எடுத்துட்டு போறான் பாருமா அப்படி. அது பின்னாடியே போய் பார்க்குறேன், கடையில் ஐடி கார்டு இருக்கு. என்னம்மா இதில் காசு இருக்குது, உன் பையன் எடுத்துன்னு வந்துட்டான் வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஏன்டா அப்படியே எடுத்துன்னு திறக்க முடியல, அதனால தான் அப்படியே எடுத்துன்னு போயிட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. உங்க அம்மா சமைச்சதுலேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுனா என்னது? சிக்கன் தான். சிக்கன் தான். வெஜ்ஜில்? வெஜ்ஜில் வந்து ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஃப்ரைட் பிடிக்கும். ரைஸ். ஓகே. சண்டே மட்டும் தான் நான்வெஜ் வேணும் இல்லை உங்களுக்கு? இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக இவங்க வந்து வீக்லி 7 days மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, மீதி நாள்லாம் விரதம். அவ்வளோதான்டா, 7 நாள் மட்டும் தான். உன் அப்பா விட்டு சொத்தா என் பணம் என் காசு என் பைசா ஏன் டப்பு. உனக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் அம்மா ஆக்சுவலாக இவன் வந்து சமைச்சது? டைரக்டா கேட்டுற மாட்டான், இவனை விட்டு இவனை தூண்ட விடுவான், இவனை தூண்டி விட்டு இவன் மூலியமா கேட்டு வாங்கி இவன் சாப்பிட்டுருவான். அந்த ஸோ மாதிரி ஆக்சுவலா வந்து இவர் சைலண்ட் கில்லர் தான். பண்றதெல்லாம் ஆமா, பண்ணி சைலண்ட் கில்லர். தலையை வந்து டேரக்டா பண்ணி டைரக்டா மாட்டிப்பாங்க. பண்ணிட்டு டைரக்டா மாட்டிட்டு டைரக்டா உதவாங்குவாரு. அம்மா வந்து சும்மா கடுப்பேத்திட்டே இருக்காங்க இந்த விஷயத்துல. என்ன விஷயம் கடுப்பா இருக்கா? கடுப்பேத்துவாங்க அம்மா உன்ன. என்ன தெரிகிறது? இவரை பேசிக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீனு. அம்மாவா வீடு பெருக்கு சொல்லுவாங்க. வீடு பெருக்கணும். வீடு பேருக்கு சொல்லி கடுப்பேத்துவாங்களா? வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்துக்கணும். உங்க வீடு தானே அது? ஆமாம். அப்படி யார் எடுத்து வைப்பா? நான் பொண்ணா நான் பெருக்கிறேன். என்னடா போங்க இருக்கு, போட்டு தான் எடுத்துக்கணுமா? அம்மா வந்து கோவமா இருக்காங்க, சரியா? நீ எப்படி சமாதானப்படுத்துவ? நான் எதனா செஞ்சு கொடுத்து சமாதானப்படுத்து. என்ன செய்வ? ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. ஒரு நாள் மில்க் ஷேக் செய்வேன். லஸ்ஸி சாண்ட்விச்லாம் செய்வான், லஸ்ஸி செய்வான். சம்டைம்ஸ் ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சது வீடியோ பார்ப்பான், யூடியூப்ல பார்த்துட்டு அப்படியே செய்வான். வீட்டு பார்த்து செய்ய செய்வான். கத்துக்கிட்ட நீனு? அவர் செஞ்சு கொடுப்பாரு, இவர் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு நல்ல வேலை மம்மி சாப்பிடாதீங்க, நல்ல வேலை சாப்பிடாதீங்க சொல்லிட்டு என்ன சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இவன் சாப்பிட்டுருவான். நமக்கு சோறு தான் முக்கியம். சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் நின்றுவா. நல்லா இல்லைன்றுவான். அவன் நல்லா இல்லைன்னு சொன்னதான், நல்லா இல்லைன்னு சொல்கிறல்ல, வாயில் இருக்குது கீழே துப்புடான்னு இவன் சொல்லுவான். இரு முழுங்கிடுறேன், அதுக்கு அடுத்த வாய் தான் நல்லா இருக்காது. இப்போ இவங்க 2 பேரும் சம்டைம் கோச்சிப்பாங்க இல்லையா? நீங்க தான் எப்படி சமாதானம் படுத்துவீங்க? நானுமே ஏதாவது வாங்கி வந்து கொடுத்துட்டு சமாதானப்படுத்துவேன். அது பார்த்த பானிபூரி வீடியோ பார்த்த சமாதானம். பானிபூரியா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? பானிபூரி அந்த கடைக்காரே கரெக்ட் பண்ணி வச்சுட்டுக்கிறானுங்க. ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டீங்களா? ஆமாம். ஸோ நன்றி மேம். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.